பயணம் என்பதே பல விஷயங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கும் பல அனுபவங்களை நாம் பெறுவதற்கும் உண்டான உபாயம்தான். ஆதித்யனுக்கோ அவன் உலக விஷயங்களை கற்றுக்கொள்வதை விட அவன் எதிரிகளை கண்டுகொள்வதற்குத்தான் பயணங்கள் அதிகம் பயன்பட்டன. சௌபர்ணிகாவை மாய்க்க சபதம் மேற்கொண்டிருந்த எதிரிகளை அந்த சந்திரபுரி பயணத்தில் ஆதித்யன் சந்திக்க நேர்ந்தது. அதுபோல இன்னொரு பிரிவைச் சேர்ந்த எதிரிகளையும் அந்த பிரயாணத்தில் ஆதித்யன் சந்தித்திருந்தான். எதிரிகள் முன்னால் சென்ற வருணனுடனும் அவனது ஆட்களுடனும் மோதிக்கொண்டிருந்தனர். எதிரிகளுக்கு வருணனை எதிர்கொள்வது சிம்ம சொப்பனமாயிருந்ததெனில், வருணனை சார்ந்த வீரர்களுக்கோ தளபதியின் சண்டை சொப்பனத்திலும் கற்பனை கதைகளிலும் வருவது போன்று வீரதீரமிக்கதாய் இருந்தது. அரவிந்தனோ வருணனின் சண்டையில் மெய்மறந்தே போனான். நாட்டின் இளவரசனான தான் தளபதியின் வீரத்தினால் கவரப்பட்டே அவனிடம் நெருங்கி பழகி அவன் பேசும் ஒருமை வார்த்தைகளை கூட பெருமையாக எண்ணி வந்திருந்தான். அந்த மாவீரனின் நெருக்கத்தை பெற தான் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் என்று எண்ணி அவனை உரிமையாக அண்ணா என அழைத்து வந்ததோடு பெரியவனிடம் அன்பும் பாராட்டி வந்திருந்தான். அன்றைக்கு சந்திரபுரி பயணத்தின் போதும் எதிரிகள் வாளை ஓங்கி தன் முன்பு விரைவதை கூட கவனிக்க மறந்து வருணனின் சண்டை கலையில் சிந்தையை தொலைத்திருந்தான் அரவிந்தன். தன்னிடம் கவனத்தை செலுத்தி எதிரில் வரும் எதிரியை மறந்து போன இளையவனை வருணன் தான் எச்சரிக்கை செய்தான். வருணன் எச்சரித்த பின்பே அரவிந்தன் விழிப்பு வரப்பெற்றான். எதிரியை கவனித்து அவனை அரவிந்தன் எதிர்த்து கொண்டிருக்க, வருணனோ இளையவனிடம், என் சண்டைக்கே மயங்கிவிட்டாயேடா தம்பி, நீ சக்கரவர்த்தியின் சண்டை திறத்தையும் பிரதாபன் அண்ணாவின் சண்டை திறத்தையும் அருகே இருந்து கண்டால் கல்லாய் சமைந்து விடுவாய் போலிருக்கிறதே. அரசரின் வாழ்வீச்சை நீ 12 வயது பாலகனாக இருந்தபோது பார்த்திருக்கிறாய். பனைமரம் போல இப்போது வளர்ந்து விட்டபடியால் அதை மறந்துவிட்டாயோ என்னவோ என கேட்டு வந்தான். அச்சமயம் முகமூடிக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு தன்னுடன் போரிட்டு வந்த இருவரில் ஒருவரது செயல்பாடுகளில் ஆவேசம் தெரித்தது. அதை வருணன் கண்டுகொண்டான். அந்த நபருக்கு அரசனை பற்றி உயர்வாக பேசினால் கோபம் வரும் என்று உறுதி செய்து கொண்ட வருணன் தன்னுடன் சண்டையிட்டு வரும் எதிரியின் ஆவேசத்தை கிளறுவதற்காக மீண்டும் மீண்டும் அரசனின் பெருமையை பாடிக்கொண்டே சென்றான். அன்றைக்கு பாலகப் பருவத்திலேயே அரசருடைய திறமைக்கு மயங்கிவிட்டாயெனில், இப்போது வாலிபப் பருவம் எய்தி சண்டையின் நுணுக்கங்களை நீ கற்ற பிறகு பிரபுவின் வாழ்வித்தையை கண்டாயானால் அவரிடமிருந்து உன் பார்வையை அகற்றவே மாட்டாய் அரவிந்தா. எனது சண்டையை பார்த்து அதிசயிக்கிறாயே, எனக்கெல்லாம் அவரது ஆற்றலில் கால்வாசி கூட கிடையாது. அரசரை தோற்கடிக்க இன்னொருவன் பிறந்துதான் வரவேண்டும். ஆதித்யவர்மரை எதிர்த்தவர்கள் எல்லாம் இப்போது எங்கிருக்கிறார்கள் தெரியுமாடா தம்பி? மண்ணுக்குள் எலும்புக்கூடுகளாக அல்லது கடலில் கரைக்கப்பட்ட சாம்பலாக என ஆதித்யனின் புகழை பாட இப்போது அந்த முகமூடி உருவம் வருணனை முழு வீச்சில் மூச்சிறைக்க தாக்கியது. எனக்கு தெரிந்தவரையில் வசுமித்ராவின் வேந்தர் ஆதித்யவர்மரின் வீரத்திற்கு ஈடு கொடுக்க முடியும் என்றால் அது சிங்காதனபுர தளபதி பிரதாபனால் தான் முடியும் என்று தன்னை அறியாமல் பேச்சுவாக்கில் பிரதாபனின் பிரதாபங்களையும் குறிப்பிட்டான் வருணன். அடுத்த கணம் அவனுடன் போரிட்டு வந்த அந்த இன்னொரு முகமூடி உருவமும் அதே வேகத்தில் வருணனை தாக்கியது. இதை உணர்ந்த வருணனுக்கு ஆச்சரியத்தில் உடல் சிலிர்த்தது. சக்கரவர்த்தி பிரதாபன் அண்ணா, இருவரது எதிரிகளும் ஒன்றாக கைகோர்த்துள்ளார்களா? நம்பவே முடியவில்லையே. யார் இவர்கள்? என்ன வேண்டும் இவர்களுக்கு? நண்பர்கள் ஒன்றிணைந்தே சில நாட்கள்தான் ஆகின்றன, அதற்குள் அவர்களது எதிரிகள் எவ்வாறு ஒன்றிணைந்தார்கள் என்றெல்லாம் தனக்குள்ளேயே கேள்வி எழுப்பிக் கொண்டு பகைவர்கள் சோர்வடையும்படி தீவிரமாக சண்டையிட்டு வந்தான் வருணன். மேலும் அந்த பகைவர்களின் சினத்தை அதிகரிக்கும் விதமாக அரவிந்தனிடம், தம்பி, இந்த எதிரிகளை கண்டாயா? இவர்களால் என்னையே சமாளிக்க முடியவில்லையே. ஆதித்யவர்மரை எங்கிருந்து சமாளிக்கப் போகிறார்கள்? என்னிடம் அடிபட்டு மரணித்தால் போதாதென வீணில் அவரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். என்னாலேயே அவருடன் சண்டையிட்டு வெல்ல முடியாது. இதில் இந்த கோழைகள் அவருடன் மோதப்போகின்றனவாம் என்று பரிகசித்து அரவிந்தனை தொடர்ந்து பேசுமாறு கஞ்சாடை காட்டினான். வருணனுடைய ஜாடையை புரிந்து கொண்ட அரவிந்தனோ சண்டையிட்டபடியே மூச்சிறைக்க, அது தெரிந்துமா அண்ணா பிரபுவுடன் தொந்த யுத்தம் புரிய எத்தனிக்கிறீர்கள்? உங்களை விட பல மடங்கு வீரம் படைத்தவர் அவர் என்றால் உங்களுக்கு தோல்விதானே எஞ்சும். இருந்தும் என்ன தைரியத்தில் அவருடன் சண்டையிட எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள்? இப்போதும் ஒன்றும் கெட்டுப் போய்விடவில்லை அண்ணா. பிரபுவிடம் சென்று அவர் முன்பு கைகூப்பி
சண்டை வேண்டாம், என் முடிவிலிருந்து நான் பின்வாங்கிக் கொள்கிறேன் என்று மன்றாடுங்கள். உங்கள் வேண்டுதலை ஏற்பார் அவர் என்று வருணனுக்கு அறிவுரை கூறினான் அரவிந்தன். மூத்தவனோ, என்னை விட பிரபுவுக்கு வீரம் அதிகம் என்றுதான் கூறினேனே தவிர அவரிடம் நான் தோற்பேன் என்று கூறவில்லையடா தம்பி. எத்தகைய மாவீரனாயிருந்தாலும் விதி சாதகமாக இல்லையெனில் அவனுக்கு மரணமும் தோல்வியுமே எஞ்சும். புராண இதிகாசங்களில் இதற்கு எத்தனை உதாரணங்கள் உள்ளன. பீஷ்மர், கர்ணன், கடோத்கஜன் எல்லாம் சாமானியப்பட்ட வீரர்களா? இருந்தும் ஏன் அவர்கள் மரணத்தை தழுவினார்கள் யுத்தத்தில்? ஏனெனில் விதி அவர்களுக்கு அன்று அனுகூலமாக இல்லாததனால்தான். சண்டை நிகழும் நாளில் விதி யார் பக்கம் என்று அன்று ஜெயிப்பவர்களை கொண்டுதான் கணிக்க முடியுமடா. எங்களுக்குள் நடக்கவிருக்கும் மோதலில் வெற்றி யார் பக்கம் இருக்கும் என எப்படி இப்போதே நிர்ணயிக்க முடியும் என பதில் கேள்வி எழுப்பினான். என்னதான் வருணனுடைய வாய் பேசி வந்தாலும் அவனுடைய கைகள் என்னவோ அரை நொடி கூட ஓய்வெடுக்கவில்லை. அவனது மணிக்கட்டு பகுதி மேற்கையுடன் ஒட்டியுள்ளதா அல்லது அது அந்தரத்தில் தனித்து சுழல்கிறதா என்று சந்தேகம் வரும்படியாக இருந்தது அவனது கையசைவுகள். எதிரிகள் சோர்ந்து அவர்களது கைகள் தளர்வடைந்து ஓய்ந்து போக, வருணனுக்கு மட்டும் நேரம் கடந்தும் அவனது வேகத்தில் சிறிதும் குறைவிருக்கவில்லை. அத்துடன் பேசி பேசி எதிரிகளின் உணர்வுகளை தூண்டிவிட்டு அவர்களது மனோதிடத்தை சோதித்து வேறு வந்தான். எதிரிகளை எரிச்சலடையச் செய்வதும், உணர்வுகளை தூண்டிவிட்டு அவர்களை நிலையிழக்கச் செய்து சண்டையில் தடுமாற்றமடையச் செய்வதும் வருணன் ஆதித்யனிடமிருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள். பின்னவனுக்கு மனோசாஸ்திரம் தெரியும் என்பதனால் மாற்றானின் மனதை படித்தே அவன் யோசிப்பது என்ன, அவனுடைய நோக்கம் என்ன, அவனது அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு அதற்கேற்ப அவனிடம் பேசி பேசி அந்த எதிரியின் ஆவேசத்தை கிளறி அந்த ஆவேசத்தால் அவனது உடலை நடுங்கச் செய்து கைகளை செயலிழக்கச் செய்து பகைவனை சோர்வடையச் செய்து விடுவான் ஆதித்யன். இளையவனுக்கு பிறர் மனதை படித்தறியும் திறன் இல்லாதபடியால் எதிரிகளின் வாயிலிருந்தே அவர்களது உள்ள கிடக்கையை வெளிக்கொணர்ந்து அதற்கேற்றபடி சண்டையிட்டு பகைவர்களை வீழ்த்தி விடுவான் வருணன். இந்த முறையை பின்பற்றிதான் தன்னுடன் மோதி வந்த முகமூடி எதிரிகளை அவர்களின் கவனத்தை திசை திருப்பி சக்தி வற்றி போகும் அளவிற்கு அவர்களுடன் சண்டை செய்து வந்தான். வருணனின் சண்டையை அரவிந்தன் ரசித்தான் எனில் அவனது சண்டையை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தன ஒரு ஜோடி கண்கள். இறந்து போனது போல் நாடகமாடி மல்லாந்து கிடந்து எதிரிகளின் கவனம் திசை திரும்பிய நேரத்தில் எழுந்தோடிச் சென்று புதருக்குள் ஒளிந்திருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அந்த ஒரு ஜோடி கண்களுக்கு சொந்தக்காரனான வரதனுக்கோ வருணனின் சண்டைத்திறம் அச்சுறுத்துவதாக இருந்தது. அரவிந்தனுடன் வருணன் பேசி வந்த உரையாடல்கள் எதுவும் வரதனின் காதில் விழுந்திருக்காவிடினும் அவனது வாழ்வீச்சு வரதனுக்குள் பீதியை விதைத்திருந்தது. இவனுடனா நாம் 2 நாட்களாக வம்பு செய்து வந்தோம். சண்டைக்கலையில் தேர்ச்சி பெற்ற இருவரால் கூட இவன் ஒற்றையாளுடன் மோத முடியவில்லை. இவர்களுக்கே இந்த நிலைமை என்றால் நாமெல்லாம் எம்மாத்திரம்? இத்தனை வீரத்தை உள்ளே வைத்துக் கொண்டா இவன் நமது நிந்தனைகளை அமைதியாக தாங்கிக் கொண்டான்? காலையில் இவன் உணவு உண்டபோது அதை தட்டிவிட்டோமே, அப்போது கூட இவன் நம் மீது கோபப்படவில்லை. எந்த புற்றுக்குள் எந்த பாம்பு இருக்குமோ தெரியாது என்பார்கள். அது எத்தனை உண்மை என்று இப்போதுதான் புரிகிறது. ஊர் சென்று சேரும் வரையில் இந்த வருணனுடன் வம்பளக்க கூடாது, வாயை கொடுத்து உடலில் காயம் வாங்கிக் கொள்ளக்கூடாது என தனக்குத்தானே எச்சரிக்கை செய்து கொண்டான் வரதன். ஒரு புதருக்குள் மறைந்து கொண்டு லேசாக செடியை விளக்கி எட்டி பார்த்தபடி இந்த எண்ண ஓட்டங்களை வரதன் நிகழ்த்தி வந்திருக்க, சரியாக அவன் யோசித்து முடித்த அதே சமயம் எதேச்சையாக புதரில் மறைந்திருந்தவனை பார்த்தான் வருணன். வரதனின் மிரண்டு போயிருந்த கண்களோடு தன் பார்வையை கலக்கவிட்ட வருணன் முன்னவனை நோக்கி விஷமமாக கண் சுமிட்டினான். இதை பார்த்து உள்ளுக்குள் உதறலெடுக்க விளக்கியிருந்த செடியை மீண்டும் மூடி தன்னை புதருக்குள் நன்றாக மறைத்து கொண்டான் வரதன். வருணனின் பார்வை சென்ற திசையை எதிரிகளில் ஒருவன் பார்த்துவிட அவனால் வரதனுக்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் தன் ஆட்களுக்கு குரல் கொடுத்து வரதனை பாதுகாக்கும்படி கட்டளையிட்டான் வருணன். அடுத்த கணம் பார்க்கவ வீரர்கள் பலர் சென்று புதரை சுற்றி வளையம் அமைத்து எதிரி வரதனை நெருங்கிவிடாதபடி அவனை காத்து வந்தனர். உள்ளிருந்து இந்த காட்சிகளை கண்டுகொண்டிருந்த வரதனுக்கோ பெருமை தாங்க முடியவில்லை. நம் ஆட்களுக்குத்தான் நம் மீது எத்தனை மரியாதை! நாம் இந்த கூட்டத்தின் தலைவனாக இருப்பதால்தான் நமக்கு இத்தகைய பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. அந்த ரகுநாதன் தலைவன் போல் தன்னை காட்டிக் கொண்டாலும் அவனும் இறங்கி சண்டை செய்ய வேண்டியிருக்கிறது.
இந்த வருணனோ வீரனாக இருந்தாலும் அவன் வெறும் அடியாள்தான். அவனைத்தான் நாம் கடத்திச் செல்கிறோம். ஆனாலும் நமக்காக அவனும் சேர்ந்து சண்டை செய்கிறான். ஆனால் நமக்கோ பாதுகாப்பு வளையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆதித்யன் பார்க்கவத்திற்குள் நுழைந்த போது அவனுக்கும் இதே மாதிரியான பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்ததை நாம் கண்டோம். இப்போது நமக்கும் அத்தகைய கவனிப்பு கிடைக்கிறது என்றால் அதற்கு என்ன பொருள்? நாம் சக்கரவர்த்திக்கு இணையானவன் என்று பொருள். அடே ஆதித்யா, இனி உனக்கு போட்டியே நான்தானடா. விரைவில் உனது அரியணை எனக்குத்தான் என்றெல்லாம் மனதிற்குள் அல்லாமல் வாய்விட்டே முனகி வந்தான் வரதன். இந்த முனகல்களை கேட்டபடி அவனைச் சுற்றி வளையம் அமைத்திருந்த வீரர்களில் ஒருவன் தன் சக வீரனிடம், டே நண்பா, புதருக்குள் மறைந்திருப்பவர் நம் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மனிதர். இவரை பாதுகாப்பாக அழைத்துச் செல்வதுதான் நமது வாழ்வின் முக்கியமான கடமை. இதில் சிறு தவறும் நேர்ந்துவிடக்கூடாதரா. வசுமித்ராவின் மெய்க்காவல் படையினருக்கு சக்கரவர்த்தியின் மீது எத்தனை கரிசனம் இருக்குமோ அதை காட்டிலும் அதிக சிரத்தையுடன் நம் பிரபு வரதனை நாம் பத்திரமாக அழைத்துச் செல்ல வேண்டும். ரகுநாதருக்கு உறுதுணை செய்ய நாங்கள் கிளம்புகிறோம். நீ நம் பிரபு வரதரை அக்கறையோடு பார்த்துக்கொள் என்று பொய்யாக அறிவுறுத்திவிட்டு தன் ஆட்களை நகர்த்தி கொண்டு அங்கிருந்து சென்றான். மேற்கூறிய வாக்கியங்கள் வரதனுக்கு மட்டுமில்லாமல் வரதனை தாக்க துடித்துக் கொண்டிருந்த எதிரியின் காதிலும் நன்கு படும்படியாக பேசிவிட்டு தன் நண்பனை பார்த்து ஜாடை செய்துவிட்டுத்தான் சென்றிருந்தான் அவ்வீரன். வீரர்களின் நடவடிக்கைகளை கண்டுவிட்டதாலோ என்னவோ புதரில் ஒளிந்திருந்தவனை குறித்து அவர்கள் பேசியது பொய்யென்றும் அந்த மனிதனை வம்பிழுக்கத்தான் தன்னை அவர்கள் உபயோகப்படுத்திக் கொள்ள பார்க்கிறார்கள் என்றும் புரிந்து கொண்ட அந்த எதிரி வரதனை விட்டுவிட்டு அவனை சீண்டி விளையாடி வந்தவர்களின் பின்னால் செல்ல எண்ணம் கொண்டான். எதிரிக்கு வரதனை தாக்கும் எண்ணம் அகன்றதைக் கண்ட வரதனை பாதுகாத்து வந்திருந்த அந்த ஒற்றை வீரனும் தனது சக வீரனின் ஜாடையை புரிந்து கொண்டு, எனக்கு தெரியாதா நண்பா, வரதன் எத்தனை முக்கியமானவர் என்று? அவர் நம் தலைவராயிற்றே. அவர் உடலில் காயம்பட்டால் அது நமக்கெல்லாம் வலிக்குமே. இவரை பத்திரமாக சந்திரபுரிக்கு அழைத்துப் போவதுதானே நமது தலையாய கடமை. அதை நாம் செய்யாவிட்டால் பிறகு மேலிடத்திற்கு யார் பதில் கூறுவார்கள்? சக்கரவர்த்திக்கு நிகரான பிரபு வரதனை கவனித்துக் கொள்வதை விட வேறு வேலை என்னவிருக்கிறது? இவருக்கு நாம் செய்யும் சேவை தேவி சிவகாமிக்கு செய்யும் சேவை போன்றதாகும். சிவகாமி தேவி மற்றும் அவரது அன்பு காதலர் ஆகியோரின் அபிமானத்தை பெற்ற இந்த வரதனை நான் இமைக்குள் வைத்து பார்த்துக் கொள்கிறேன் நண்பா, நீ சென்று வா என்று தானும் தனியாக வசனங்கள் பேசி வந்தான். இதை கேட்டு வந்த வரதனுக்கோ கர்வம் மேலோங்கியது. தனக்கு வீரர்களின் துணை இருக்கிறது என்ற தைரியத்தில் தலைகணத்தோடு புதரிலிருந்து தலையை நீட்டினான். நீட்டியவனுக்கு தலையிலேயே கட்டையால் ஓங்கி ஒரு அடி கிடைத்தது. அடித்தவன் முகமூடி அணிந்திருந்தான். அவனை கண்ட மாத்திரத்தில் வரதனுக்கு அடிவயிறு கலங்கியது. நம்மை பாதுகாத்து வந்த நம்பீரன் எங்கே? இத்தனை வசனங்கள் பேசிவிட்டு எங்கே சென்றான் அவன் என்றெல்லாம் வலித்த தலையை தேய்த்துவிட்டு கொண்டவாறே, அடே தம்பி, எங்கேயடா இருக்கிறாய்? எதிரி என்னை நெருங்கி வந்து விட்டானடா, வந்து என்னை காப்பாற்று என வேண்டினான். அந்த வீரனோ புதரின் ஒரு பக்கமாக இருந்து, பிரபு, அந்த பக்கமாக அடிக்கிறார்களா? அங்கு ஏன் சென்றீர்கள்? நான் இங்கல்லவா இருக்கிறேன், என்னிடம் வந்துவிடுங்கள் என குரல் கொடுத்தான். தன்னவன் வேறுபுறம் உள்ளான் என நம்பி புதரின் இன்னொரு பக்கமாக வரதன் தலையை நீட்டி எட்டி பார்க்க, அதே முகமூடிக்காரன் அதே உருட்டுக்கட்டையால் வரதனின் தலையில் மீண்டும் ஒரு அடி போட்டான். வரதன் உரக்க கத்தியபடியே, வலி தாங்க முடியவில்லையடா தம்பி, எங்கேயடா இருக்கிறாய்? இவன் என்னை துரத்தி வருகிறானடா என்று அழுது வடித்து அரற்றினான். இப்போது வரதன் முதலடி வாங்கிய பகுதியில் இருந்து வீரன் குரல் கொடுத்து, அட நீங்கள் வேறு பிரபு, உங்களுக்கு பொறுப்பே இல்லை. நீங்களும் அந்த ஆதித்யவர்மர் போலத்தான். அவரும் ஆபத்தை நாடிச் செல்வாராம். நீங்களும் அவரைப் போல ஆபத்தை தேடிச் சென்று தானாக அடிவாங்கி வருகிறீர்கள். நீங்கள் அடிவாங்குவதிலும் ஒரு தந்திரம் இருக்கிறது பிரபு. எதிரியின் உருட்டுக்கட்டையை உங்கள் தலையாலேயே உடைத்து எறிய பார்க்கிறீர்கள். எத்தனை பெரிய மாவீரர் நீங்கள்! உங்களை சக்கரவர்த்தியுடன் ஒப்பிட்டது தவறு. துணிவில் உங்கள் கால்வாசிக்கு கூட பெறமாட்டார் அந்த ஆதித்யவர்மர். வீரதீரத்தில் உங்களை நெருங்கக்கூட முடியாத அந்த ஆதித்யன் தனக்கு பாதுகாப்பு அம்சங்கள் தேவையில்லை என்று வீரர்களை உதறிச் செல்கிறார். அப்படி இருக்க வீரதீரர் உங்களுக்கு எதற்கு என் பாதுகாப்பு பிரபு? சிறுத்தைக்கு சுண்டலியின் துணை தேவையா என்ன என தானே வசனம் பேசிவிட்டு அகன்று சென்றான் அவ்வீரன். வீரன் நடந்து செல்லும் ஓசை கேட்க உடனே தலையை வெளியே நீட்டினால் நிச்சயம் அடி விழும் என தீர ஆராய்ந்து சில நொடிகள் கழித்தே மிகுந்த எச்சரிக்கையுடன் தலையை வெளிக்கொணர்ந்தான் வரதன்.
அந்த தருணத்திற்கு தான் காத்திருந்தவன் போல வெளியே இருந்தவன் வரதனின் தலையில் ஓங்கி ஒரு போடு போட்டுவிட்டு, அடித்த கட்டையையும் தரையில் போட்டுவிட்டு, தூசி தட்டுவது போல கையை தட்டி கொண்டவாறே முகமூடியை கழற்றிவிட்டு அங்கிருந்து அகன்று சென்றான். முகமூடிக்குள் இருந்தவன் எதிரியினால் அல்ல, அவன் பார்க்கவ வீரன். காலையில் தளபதியின் உணவை வரதன் தட்டிவிட்ட போதிருந்தே பின்னவன் மீது கடுங்கோபத்தில் இருந்திருந்தான் அவன். வரதனை அடிக்க சரியான சந்தர்ப்பம் தேடி வந்தான். அவன் தேடி வந்த வாய்ப்பு அதுவாக வந்து வீரனது கையில் கிடைத்தது. முகமூடி அணிந்து வரதனை தாக்கியவனும் அவனே. தாக்கிவிட்டு எதிர் திசைக்கு ஓடிச் சென்று வரதனை வாயார புகழ்ந்து வந்தவனும் அவனே. அவ்வீரனின் மயக்கம் தரும் வார்த்தைகளில் மயங்கி தலையில் அடிபட்டு உண்மையிலேயே மயங்கி தரையில் வீழ்ந்தான் வரதன். எடுத்துக்கொண்ட வேலையை வெற்றிகரமாக முடித்துவிட்ட திருப்தியில் கை தூசியை தட்டி கொண்டபடியே அங்கிருந்து அகன்று சென்றிருந்தான் வீரன். பேசி பேசி எதிரிகளை வெறுப்பேற்றி தொடர்ந்து சண்டையிட்டு தன்னிடம் மோதிய அந்த இரு எதிரிகளது சக்தியை முற்றிலுமாக குறைத்திருந்தான் வருணன். படை வீரர்களுடன் சண்டையிட்டு எதிரிகளில் பலரும் மரணித்திருக்க, எதிரிகள் சிலர் மேற்கொண்டு சண்டையிட முடியாத அளவிற்கு கால் கைகள் வெட்டுப்பட்டு ரத்தம் பெருக்கெடுக்க தரையில் கிடந்தனர். சண்டை முற்றிலுமாக நின்று போயிருந்தது. வருணனின் ஆட்கள் பலருக்கும் காயம் ஏற்பட்டிருந்தது. அவர்கள் சக வீரர்களின் துணையுடன் சிகிச்சை மேற்கொண்டு வந்தனர். வருணனை எதிர்கொண்டு சோர்வுற்று நின்றிருந்த அந்த முகமூடி உருவங்களுள் ஒன்று அப்போதுதான் முதன்முறையாக பேசியது. நீ ஆதித்யனுக்கு பகைவனாகிவிட்டாய் என்பதை நாங்கள் அறிவோம். இருந்தும் ஏன் இப்போது அவனுக்காக நீ சண்டையிடுகிறாய்? இந்த வழியில் அவன்தானே வந்திருக்க வேண்டும். அவன் சந்திரபுரி செல்வதாக அல்லவா எங்களுக்கு தகவல் கிடைத்தது. பிறகு நீ எப்படி வந்தாய்? உன்னை குதிரையில் இங்கு கண்டவுடனேயே உன் பின்னால் வந்து எதிரிகள் எங்களை கண்டதும் அந்த கோழைப்பயல் எங்கேனும் பதுங்கிவிட்டானா? உண்மையைச் சொல் வருணா, எங்கே அந்த ஆதித்யன்? அவனுக்கு நீ பகைவனாகிவிட்டது உண்மையானால் நீ எங்கள் கூட்டணியில் சேர்ந்து கொள். உனக்கு பிரகாசமான எதிர்காலம் உள்ளது. உன்னை போன்ற மாவீரன் எங்கள் அணியில் இருந்தால் அந்த ஆதித்யனின் நிலை படு மோசமாக மாறும். நாங்கள் அனைவருமே அவனால் வஞ்சிக்கப்பட்டவர்கள். நீ நினைப்பது போன்று ஆதித்யனுக்கென்று தனி வீரமெல்லாம் கிடையாது. உன்னை போன்ற விஜயேந்திரன், செண்பகமாறன் போன்ற வீரர்கள் உடனிருப்பதால்தான் ஆதித்யன் வீரன் என்று போற்றப்படுகிறான். நீங்கள் எல்லாம் இல்லையெனில் ஒரு பெருச்சாலியை கொல்லக்கூட அவனுக்கு தைரியம் இருக்காது என்றெல்லாம் வருணனை தன் பக்கமாக இழுக்க வேண்டும் என்ற ஆவலில் அவனை உயர்த்தி பேசி வந்தது அந்த குரல். குரலை கேட்ட வருணன் உட்பட வீரர்கள் அனைவருமே வியந்து போய் நின்றிருந்தனர். அந்த வியப்புக்கு காரணம் முகமூடிக்குள் இருந்தவாறு இத்தனை நேரமும் வருணனுடன் சண்டையிட்டு வந்திருந்ததும், அதன் பின்னால் ஆதித்யனை துவேஷத்துடன் திட்டி தீர்த்ததும் ஒரு பெண் என்று அறிந்து கொண்டதால்தான். எல்லோருக்குமே வியப்பு இருந்தாலும் வருணன் ஆரம்பத்திலேயே சுதாரித்துக் கொண்டான். முகத்தை மறைத்திருந்தவள் முழுமையாக பேசும் வரை பொறுத்திருந்தவன் அவள் பேசி முடித்த பின்னால் அவளை நோக்கி, கூட்டணி அமைக்கலாம் என்று ஒப்பந்தம் பேசுகிறாய். உன் முகத்தை காணாமலேயே உன்னுடன் எப்படி நான் ஒப்பந்தம் போடுவேன்? நீ யாரென்று நான் தெரிந்து கொள்ள வேண்டாமா? நீ மட்டுமல்ல, உன் கூட்டாளியும் தனது முகத்தை காட்ட வேண்டும். அதுவாவது ஆனா, இல்லை அதுவும் உன்னை போன்று பெண்தானா என்று இலக்காரமாக கேட்டான் வருணன். பெண் என்றவுடன் வருணன் பேச்சில் தெரிந்த கிண்டல் அவ்விருவரையும் கொதிப்படை செய்தது. அந்த இன்னொரு முகமூடி நபர் தனது முகத்திரையை விளக்கியவாறே, ஏன் வருணா, உனக்கு பெண் என்றால் அத்தனை இலக்காரமா? பெண்கள் சண்டையிடுவதை உன்னால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லையா? வீரம் ஆண்களுக்கே உரித்தானதா என்ன? நாங்கள் எல்லாம் வாளேந்த கூடாதா என்று குரோதத்துடன் கேள்விகள் கேட்டு வந்தாள். வருணனோ, பாரடா, நீயும் பெண்தானா? ஆமாம், உன்னை எங்கோ பார்த்தது போல உள்ளதே என்று வியந்து கொண்டிருக்கையில் முன்பு பேசிய பெண்ணும் தன் முகமூடியை விளக்கினாள். வருணன் ஆச்சரியம் வரப்பெற்று, ஆமாம், உன்னையும் நான் எங்கோ பார்த்திருக்கிறேன் என தலை குனிந்து யோசித்து வந்தவன் நினைவு வரப்பெற்றவனாய், இப்போது ஞாபகம் வந்துவிட்டது. நீங்கள் இருவரும் மித்ரவிந்தாவில் ஒரு கோவில் தூணுக்குப் பின்னால் மறைந்திருந்தபடி எங்களை நோட்டமிட்டு வந்தீர்களே, அது நீங்கள்தானே என்று ஞாபகப்படுத்திக் கொண்டு கேட்டான். அப்பெண்கள் இருவரும் ஆம் என்று தலையசைக்க அரவிந்தன் முன்னால் வந்து, இவர்களை நீங்கள் கோவிலில் மறைந்திருந்த போதுதானே அண்ணா கண்டீர்கள்? இவர்களில் ஒருத்தியை நான் இவளது உக்கிர ரூபத்தில் மிக அருகாமையிலேயே கண்டிருக்கிறேன். மிக பொல்லாதவள் இவள். இவள் கண்களை நேராக நோக்காதீர்கள் அண்ணா. இவள் கண்கட்டு வித்தை தெரிந்தவள், வசியக்கலையும் கற்று வைத்திருப்பவள். நம் தேவியை வசியக்கட்டில் கிடத்தி
இவளது இஷ்டத்திற்கு அவரை ஆட்டி வைத்தவள் என்று அரவிந்தன் பெண்ணவளின் வரலாற்றை ஒப்பிக்க, வருணனோ, ஓ, அது நீதானா? எம் தேவியை பார்வையாலேயே பிடியில் வைத்திருந்தவளாயிற்றே நீ. உன்னிடம் பல வித்தைகள் உள்ளன போலவே. வசியம் தெரிந்து வைத்திருக்கிறாய், வாள் சண்டையும் தெரிந்து வைத்திருக்கிறாய். உன்னை பாராட்டியே தீர வேண்டும் என்று புகழ்ந்தான். பாராட்டு பெற்ற பெண்ணோ வருணனுக்கு பதில் கூறாமல் தன்னை பற்றி விளக்கம் கொடுத்த அரவிந்தனை நோக்கி, எனில் நீதான் பார்க்கவ இளவரசனா? அன்று நடுக்காட்டில் செய்த யாகத்தில் எங்களுக்கு இடையூறு விளைவித்தவன் நீதானா? அன்று பார்ப்பதற்கு வேறு மாதிரி இருந்தாயேடா. இப்போது உன் உருவமே மாறியிருக்கிறது. அந்த ஆதித்தனுடன் சேர்த்து எங்கள் திட்டத்தை பாழாக்கிய உன்னையும் பழிவாங்க வேண்டும் என்று பல மாதங்களாக நாங்கள் போராடி வந்தோம். பார்க்கவ கோட்டைக்குள் கூட ஊடுருவி விட்டோம். ஆனால் அங்கு இளவரசன் பற்றி விசாரித்த போது ஒரு பெண் பித்தனிடம் மாட்டிக்கொண்டோம். அவன் பட்டத்து இளவரசனாம். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எங்களிடம் தவறு செய்ய முயன்றான். இப்போது அவனிடம் பட்டமும் இல்லை, உயிரும் இல்லை. செய்த பாவங்களையெல்லாம் நெருப்பில் படுத்து போக்கிவிட்டான் என்று திட்டித் தீர்த்தாள் சைலேந்திரனை. இந்த வசவுகளைக் கேட்டு சிரித்த வருணன், உன் அண்ணன் உயிரை விட்டும் பெண்களிடம் வசவு வாங்குவது தீரவில்லையடா. இவர்களெல்லாம் நிந்திப்பதை பார்த்தால் எத்தனை பூஜை புனஸ்காரங்கள் செய்தாலும் நிச்சயம் உன் தமையனது ஆத்மா சாந்தியடையாது போலடா தம்பி. அவன் மீண்டும் பிறப்பெடுத்து படக்கூடாத கஷ்டங்களையெல்லாம் பட்டு அடுத்த பிறவியிலும் பெண்களின் கையினால்தான் அடிபட்டு சாவான் போல என்று அரவிந்தனிடம் வேடிக்கையாகச் சொல்லி வந்தவன் பின்னர் பேசிய பெண்புறமாக திரும்பி, அம்மா மாலினி, அரவிந்தன் குறித்த உன் சந்தேகத்திற்கு நான் தீர்வளிக்கிறேன். இவன் தோற்ற மாற்றமெல்லாம் உனக்கு அவசியமில்லாத விஷயம். ஆகையால் அதை ஒதுக்கிவிடலாம். மாறுவேடம் போட்டுக் கொண்டுள்ள இவன் இந்த வேஷத்தை கலைத்தால் இப்போதும் பேரழகன்தான். இவனை பழிவாங்க வேண்டுமெனில் நீ கோட்டைக்குள் இவனை தேடியிருக்கக்கூடாது. உறங்குவதற்கு மட்டுமே வீட்டிற்கு செல்பவன் இவன். கோட்டை வாயிலை தாண்டி ஊரின் எந்த மூலையில் இவனை நீ தேடியிருந்தாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இவன் நிச்சயம் உனக்கு கிடைத்திருப்பான். நீங்களும் பழிவாங்கியிருக்கலாம். சொந்த வீட்டிலேயே தந்தைக்கு பயந்து தலைமறைவாக வாழ்ந்து வந்தவனை திடீரென எங்கிருந்தோ வந்து நீங்கள் தேடினால் அவன் கிடைத்து விடுவானா என்ன? அது இருக்கட்டும், பெண் என்றால் இலக்காரமா என்று என்னை பார்த்து கேட்டாயே. நீ பெண்தானே? இன்னொரு பெண்ணுக்கு மரியாதை கொடுத்தாயா நீ? வசுமித்ராவின் பட்டத்தரசியை நீ படுத்தாத பாடா? என்ன பாவம் செய்தார் அவர் உனக்கு? அரசர் அவரை காதலிக்கிறார் என்ற பொறாமையால் ஒரு பாவமும் அறியாத பெண்ணை வசியக்கட்டில் மடக்கி நீ அவரை ஆட்டுவித்தாய். பெண்களை மதிக்க நீ எனக்கு கற்றுக் கொடுக்கிறாயா? எப்படிப்பட்ட பெண்ணை மதிக்க வேண்டும், எப்படிப்பட்ட பெண்ணை அவமதிக்க வேண்டும் என்று நான் தெளிவாக கற்றறிந்திருக்கிறேன். பெண்ணாக நடந்து கொள்வது எப்படி என்று வசுமித்ரா அரசிமார்களிடம் நீ கற்றுத் தெரிந்து கொள் என கோபமாக திட்டி வந்தவன் பின்பு இரு பெண்களின் கைகளையும் கட்டி போட்டு தன் பரிவாரம் ஓய்வெடுப்பதற்காக தேர்ந்தெடுத்திருந்த நீர்நிலையை நோக்கி அவர்களை இழுத்துச் சென்றான். அடிபட்டு விழுந்து கிடந்தவர்களில் நடக்க முடியாதவர்களை மட்டும் வீரர்களின் உதவியுடன் தன்னுடன் வரச் செய்தவன் கால் உடைந்து நடமாட முடியாமல் இருந்தவர்களை நாய்நரிகள் பார்த்து கொள்ளட்டும் என அங்கேயே விட்டு வரச் சொன்னான் வருணன். அடிபட்டவர்களோ பயத்தில் கதறினர். தங்களையும் தூக்கிச் செல்லும்படி வருணனிடம் மன்றாடினர். அவர்கள் மட்டுமில்லாது காயம்பட்டிருந்தாலும் தட்டு தடுமாறி நடந்து சென்ற வீரர்களும் சேர்ந்து தங்கள் நண்பர்களுக்காக வருணனிடம் இறைஞ்சினர். அவனோ, என்னை இளகிய மனதுக்காரன் என்று நினைத்து நீங்கள் என்னிடம் மன்றாடுவது எனக்கு பெருமையாகத்தனடா உள்ளது. ஆயினும் கருணை என்றால் எனக்கு என்னவென்றே தெரியாது. இந்த பெண்கள் அன்னைக்கு நிகரான எம் சக்கரவர்த்தினிக்கு அநியாயம் செய்தவர்கள். நீங்களோ இந்த அக்கிரமக்காரிகளுக்கு உறுதுணை செய்தவர்கள். உங்களை யாரென்றே எனக்கு தெரியாவிடினும் இந்த அதர்மிகளுடன் கூட்டு சேர்ந்து கொண்ட காரணத்தினால் உங்களுக்கும் மன்னிப்பு, கருணை எதுவுமே கிடையாது. ஒருவேளை அவசியம் உங்களுக்கு கருணை வேண்டுமெனில் அதை என்னிடம் எதிர்பார்க்காதீர்கள். நாளை விடியும் வேளையில் சக்கரவர்த்தி இந்த இடத்திற்கு வருவார். அதுவரை உங்கள் உடல்கள் உயிரை தேக்கி வைத்திருந்ததென்றால் அவரிடம் கருணை காட்டும்படி கோருங்கள். அவர்தான் என் பேச்சை கேட்கவே மாட்டாதவர். எதிரிகளுக்கு கருணை காட்டாதீர்கள், பகையை மிச்சம் வைக்காமல் அழித்து ஒழித்துவிடுங்கள் என்றால் எனக்கு செவிசாய்க்க மாட்டார். அவர் விட்டு வைத்த பகைதான் இன்று திரும்பி வந்திருக்கிறது. அன்று கானகத்தில் இந்த மாலினி தப்பிச் சென்ற போது இவளை கைது செய்ய பின்னாலேயே ஆட்களை அனுப்பாமல் பெண்களை இம்சிக்கக்கூடாது என்ற நோக்கில் விட்டுவிட்டார் அவர். இன்று அவரை அழிக்க இவள் கிளம்பி வந்திருக்கிறாள். மன்னிக்கும் தவறுகளை செய்ய அவர் ஒருவர் போதும் என அரசனை வசைப்பாடி தனது மனவேதனையை தீர்த்து கொண்டான் வருணன். செல்லும் வழியில் மாலினியுடன் இருந்த இன்னொரு பெண்ணிடம், உன்னையும் அன்று கோவிலில் கண்டேன். நீதானே இந்த கூட்டத்திற்கு தலைவி?
உனது பெயர் அஸ்வதிதானே? நீ பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய வயதில் உன் தந்தையிடம் பாடம் கற்க வந்தவரை காதலித்து அந்த காதல் வெற்றியடையாமல் போக சம்பந்தப்பட்டவரை பழிவாங்க நீ இப்போது கிளம்பி வந்திருக்கிறாய். அரைக்குறையாக நீ சண்டை கற்றுக்கொண்ட போதே இத்தனை திறமையாக வாழ்வீசுகிறாய். முறைப்படி நீயும் வித்தை பயின்றிருந்தால் இன்று எத்தனையோ ஆண்மகன்களை உன் வீரத்தால் வென்றிருப்பாய். நீ சற்று முன்னர் என்னிடம் கேட்டீர்களே, வீரம் ஆண்களுக்கே உரித்தானதா, பெண்கள் சண்டையிடுவதை என்னால் ஜீரணிக்க முடியவில்லையா என்று. என்னை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். என் காதலியின் பெயர் வாகினி. அவள் அற்புதமாக வாழ்வீசக்கூடியவள். அவளுக்கு சண்டையின் பல நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்தவனே நான்தான். நான் அவளது குரு மட்டுமல்ல, அவளுடைய சண்டை திறனுக்கு தீவிர ரசிகனும் கூட. ஒரு காலத்தில் என்னை காதலில் நினைத்தவள் இன்று அவமரியாதை வார்த்தைகளால் என்னை அர்ச்சிக்கிறாள். இருந்தும் அவள் மீது எனக்கு கோபம் வருவதில்லை. காரணம், அவள் என்னை வெறுப்பதன் பின்னால் இருக்கும் உயரிய நோக்கம். ராஜபக்திக்காக காதலனை தூக்கி எறிந்த அவள் பெண்ணா, அல்லது அரியா வயதில் தெரியாமல் வந்த காதலுக்காக நாடாளும் ராஜனையே அழிக்கத் துடிக்கும் நீங்கள் பெண்களா? இத்தனைக்கும் உங்களுடையது ஒருதலை காதல். தயவு செய்து இனி உங்களை பெண்கள் என்று கூறிக்கொள்ளாதீர்கள். அது பெண்ணினத்திற்கே அவமானம் எனச் சாடிவிட்டு அப்பெண்களை மரங்களில் கட்டி போட்டான் வருணன். இருவரையும் அருகருகே இருந்த மரங்களில் பிணைத்துவிட்டு சில அடிகள் நகர்ந்தவன் ஏதோ ஒன்று அவன் மனதில் உறுத்த பின்னால் திரும்பி பார்த்தான். அங்கே மாலினி தன்னுடன் வந்திருந்த பார்க்கவ வீரனை கூர்ந்து நோக்கியபடி இருந்ததையும் அந்த வீரனும் மாலினியை கண்சிமிட்டாமல் பார்த்து வந்ததையும் கவனித்தான். மந்திர தந்திரங்கள் தெரிந்த அவள் தன் வீரனை வசியக்கட்டில் வீழ்த்தி அவன் மூலமாக கைக்கட்டை அறுத்தறியச் செய்யலாம் என்ற எண்ணத்தில்தான் அவள் அவ்விதம் பார்க்கிறாள் என்பதை உணர்ந்து கொண்ட வருணன் திரும்பிச் சென்று இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்த வீரனின் உடலை உலுக்கி அவனுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தி வசியக்கட்டிலிருந்து அவனை வெளியே வரவழைத்து அவன் தோளில் இருந்த துவாலையை உருவி மாலினியின் கண்களை கட்டி போட்டான். பின்பு தன்னவர்களை நோக்கி, எக்காரணம் கொண்டும் என்னை கேட்காமல் இந்த பெண்களின் அருகில் செல்லக்கூடாது. இவர்கள் நீங்கள் நினைப்பதை விட மோசமானவர்கள், மாய மந்திரங்கள் அறிந்தவர்கள். இவர்கள் நினைத்தால் உங்களையே கத்தி எடுக்கச் செய்து உங்கள் வயிற்றிலேயே குத்திக் கொள்ளச் செய்ய முடியும். ஆகையால் எச்சரிக்கையாக இருங்கள் என்று அறிவுறுத்திவிட்டு மரத்தில் பிணைக்கப்பட்டிருந்த மாலினியை அவிழ்த்துவிட்டு அவளை தூரமாக தனித்த ஒரு இடத்திற்கு அழைத்துச் சென்று கட்டி போட்டான். காயம்பட்டு நடந்து வந்திருந்த எதிரிகளையும் அவ்வாறே இடைவெளி விட்டு கட்டி போட்டுவிட்டு நீராடச் சென்றான். அரவிந்தனும் உடன் சென்றிருந்தான். நீராடிய இடத்திற்கு பக்கத்தில் இருந்த புதர் ஒன்றில் ஒரு பன்றியை கண்டனர் அவ்விருவரும். அப்போது இருவரும் ஒரு சேர்ந்தாற்போல், வரதன் என்னவானான், அவனை மறந்தே விட்டோமே என்று நினைவு கூர்ந்தனர். சொல்லி முடித்தவுடன் வருணனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. பன்றியை பார்த்தால் நமக்கு அந்த வரதனின் நினைவு வருகிறதா தம்பி? இந்த விஷயம் அந்த பன்றிக்கு தெரியாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தெரிந்தால் வரதனுடன் ஒப்பீடு செய்ததற்காக அது ஆற்றில் குதித்து தற்கொலை செய்து கொள்ளும் என்று வேடிக்கையாக சொல்லி வந்தவன் பின்னர் உணவு சமைக்க வீரர்களுக்கு ஒத்தாசை செய்து கொண்டிருந்த குகனை அழைத்து, மரங்களுக்கு வெளியே மண்பாதைக்கு அருகேயுள்ள ஒரு புதரில் உன் மாமன் மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கிறான். சென்று அவனை அழைத்து வா குகா. அவன் கண் விழிக்காவிடில் சிரமப்பட்டு அவனை தூக்கி வரவெல்லாம் வேண்டாம். அவன் முதுகில் 4 மிதி போடு. வழி தாழாமல் அவனே கண் விழிப்பான். உன் இரையான அவன் மிருகங்கள் எவற்றிற்காவது இரையாகிவிடப் போகிறான். விரைந்து செல் தம்பி என்று அறிவுறுத்தி அனுப்பி வைத்தான். வருணனின் கட்டளைப்படி நாய்களிடமோ அல்லது பாம்பிடமோ வரதன் கடி வாங்கிவிடக் கூடாதென செய்தியை கேட்டவுடன் குகனும் விழுந்தரித்து ஓடினான். அவன் சென்ற வேகத்தை பார்த்து வருணனின் வீரன் ஒருவனுக்கு சந்தேகம் வர குகன் அறியாமல் அவனை பின்தொடர்ந்து சென்றான் அந்த வீரன். மண்பாதையை நெருங்கிய குகன் பாதைக்கு இருமருங்கிலும் இருந்த புதர்களில் அவசர அவசரமாக தேடினான். தொடர்ந்து சென்றவனோ ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு குகனின் நடவடிக்கைகளை ரகசியமாக கவனித்தான். எந்த அபாயமும் நேராமல் வரதனை காப்பாற்றிவிட வேண்டும் என்ற எண்ணம் குகனது வேகத்தில் தென்பட்டது. இதை கண்ட வீரன், ஏன் வரதனை காப்பாற்ற இவன் இவ்வளவு சிரத்தை மேற்கொள்கிறான்? ஒருவேளை மாமனும் மருமகனுமாக சேர்ந்து நம்மிடம் நாடகம் ஆடுகிறார்களோ? வரதனுடன் இவனது கூட்டணி இன்னமும் தொடர்கிறதோ? அப்படி மட்டும் ஏதேனும் இருந்தால் நீ தீர்ந்தாயடா குஹா. திருந்துவிட்டவன் போல நீ எங்களிடம் நாடகமாடி வந்திருந்தால் பின் உன் கதையை இந்த கணமே முடித்து விடுவேன் என்று உள்ளுக்குள் சூழரைத்துக் கொண்டான் வீரன். வீரன் இப்படி கருதி கொண்டிருக்க அங்கு மாமனை தேடச் சென்ற குகனோ ஒரு புதரில் மயங்கிய நிலையில் வரதனை கண்டுபிடித்திருந்தான்.
மயங்கி கிடந்தவனை புதருக்கு வெளியே இழுத்து வந்து போட்டு சுற்றுமுற்றும் யாராவது தன்னை கவனிக்கிறார்களா என்று தேடினான். அச்சமயம் வருணனின் வீரன் தன் உடலை மரத்தின் பின்னால் நன்கு மறைத்துக் கொள்ள, யாரும் தன்னை கவனிக்கவில்லை என்ற நம்பிக்கையில் விழுந்து கிடந்த வரதனை நோக்கி, மாமா எழுந்திரு, இங்கு யாரும் இல்லை, இனியும் நீ நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, மயங்கியது போல் நடித்தது போதும் என்று இறைந்து வரதனின் உடலை உலுக்கினான். குகன் அவ்விடத்திற்கு வந்து மாமனை தேட ஆரம்பித்திருந்த போதே ஆங்காங்கு கை கால் வெட்டப்பட்டு கிடந்த அஸ்வதியின் கூட்டாளிகள் குகனை அழைத்து, நண்பா, எங்களை காப்பாற்று, நாங்கள் அசையக்கூட முடியாமல் இரத்தம் பெருக்கெடுக்க கிடக்கிறோம், எங்களுக்கு இரத்தப்போக்கால் மயக்கம் வருகிறது, இப்படியே போனால் இன்னும் சில நாளிகைகளில் நாங்கள் மாண்டு போய்விடுவோம், எங்களுக்கு உதவு என்று வேண்டியிருந்தனர். அவர்களது மன்றாடலை கேட்டுவிட்டு, அட போங்களடா, நானே என் மாமனுக்கு ஆபத்து நேர்ந்திருக்க கூடாது என்று பதற்றத்தில் தேடிக்கொண்டிருக்கிறேன், நீங்கள் வேறு தொந்தரவு செய்கிறீர்கள், உங்களுக்கு இரத்தப்போக்கு ஏற்பட்டால் என்ன, வயிற்றுப்போக்கு ஏற்பட்டால் எனக்கென்ன, அது உங்கள் பிரச்சனை என உயிருக்கு போராடி வந்தவனை அலட்சியம் செய்துவிட்டு அதிசிரத்தையோடு தேடி வந்திருந்தான். தங்களுக்கு உதவ மறுத்துவிட்டு மாமனை தேடுவதிலேயே குறியாக இருந்த குகனது செயல்பாடுகளை கண்டு கொண்டிருந்த அந்த காயம்பட்டிருந்த எதிரிகள், தவறிழைத்து விட்டோமையடா, நாம் அனைவரும் சேர்ந்து ஒரே சமயத்தில் சண்டையிட வந்திருக்க கூடாது, நம்மில் ஒருவராவது எங்காவது மறைந்திருந்திருக்க வேண்டும், அப்படி செய்திருந்தால் சண்டையில் நம்மவர்களுக்கு காயம்பட்ட பின் காப்பாற்றுவதற்கு அந்த மறைந்திருந்த ஒருவன் ஓடி வந்திருக்கலாம். இந்த மனிதனை பார், இவனுடன் வந்தவர்கள்தான் அந்த புதருக்குள் இருந்தவனை தாக்கினார்கள், இத்தனை நேரம் வெளிப்படாமல் மற்ற ஆட்கள் எல்லோரும் அகன்று சென்ற பிறகு இவன் எல்லோரையும் ஏமாற்றிவிட்டு தனியே வந்து தன் மாமனை காப்பாற்ற முயல்கிறான் பார், நமக்கு இந்த முன் யோசனை இல்லாமல் போயிற்றே என தங்களுக்குள் வருந்திக் கொண்டனர். மரத்தின் பின்னால் மறைந்திருந்த வருணனின் வீரனுக்கும் இந்த உரையாடல்கள் எல்லாம் தெளிவாக காதில் கேட்டிருக்க, குகனின் தந்திரத்தை எண்ணி அவனுக்கு இரத்தம் கொதித்து வந்தது. இந்த நிலையில்தான் புதருக்குள் இருந்து வரதனை இழுத்து வந்திருந்தான் குகன். சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு வரதனின் உடலை குலுக்கி, அவன் நடிக்கவில்லை, மயக்கத்தில்தான் இருக்கிறான் என்று உறுதி செய்து கொண்ட குகன் வரதனது வயிற்றிலேயே மிதித்தான். இரண்டாவது மிதி மிதித்தவன் நீரோடைக்கரையிலிருந்து தான் வெளிவந்த பாதையை நோக்கி, அதாவது வருணன் நீராடிக் கொண்டிருந்த திசையை பார்த்தபடி, என்னை மன்னித்து விடுங்கள் தளபதி, இந்த பாதகனை நீங்கள் முதுகில்தான் மிதிக்கச் சொன்னீர்கள், ஆனால் இவன் என் நேத்ராவிற்கு செய்த கொடுமைகளுக்கு இவன் தொண்டை குழியில் மிதித்து இவன் உயிரை நான் பறிக்க வேண்டும், அப்படி செய்தால் உங்கள் எதிரிகளை கண்டறிய முடியாமல் போய்விடும், அதே சமயம் இவனுக்கு மரணமும் எளிதாக கிட்டிவிடும், அப்படி நடந்துவிடக்கூடாது, அந்த காரணத்திற்காகத்தான் இவனை இப்போது விட்டு வைக்கிறேன், நீங்கள் கட்டளையிட்டபடி 4 மிதிகளோடு நிறுத்திக் கொள்கிறேன் என எங்கோ இருந்த வருணனிடம் உரையாடல் நிகழ்த்தியவாறே இன்னும் 2 மிதி மிதித்து வருணனின் கட்டளையை நிறைவேற்றினான் குகன். இந்த காட்சியை காலுடைந்து படுத்திருந்த எதிரிகள் அதிர்ச்சியோடும் பயத்தோடும் கண்டு கொண்டிருந்தனர். அடப்பாவி, உன்னை போய் இரக்கமுள்ளவன் என எண்ணி உன்னிடம் உதவி கோரினுமேடா, நீ மிதிக்கும் மிதிக்கு நாங்கள் நாயிடமே கடிபட்டுக் கொள்கிறோம் என பயத்தில் பிதற்றினர். அச்சமயம் எதேச்சையாக வெளிவருபவன் போல மரத்தின் பின்னாலிருந்து வெளிப்பட்டான் வருணனின் வீரன். தான் மறைந்திருந்து குகனை வேவு பார்த்தது பின்னவனுக்கு தெரிந்துவிட்டால் தான் சந்தேகித்தமையால் அவன் வருந்தக்கூடும் என்ற எண்ணத்தில்தான் வீரர்கள் குழுமியிருந்த இடத்திலிருந்து வந்தவன் போல தன்னை காட்டிக்கொண்டு குகனிடம் நெருங்கினான் வீரன். முன்னவனை நோக்கி, நண்பா, தளபதியின் ஆணையை ஏற்று ஓடோடி வந்த உன்னை வெகு நேரமாக காணவில்லையா, அதான் உனக்கு உதவி ஏதேனும் தேவைப்படுகிறதோ என்ற எண்ணத்தில் உன்னை காண வந்தேன். என்னவாயிற்று நண்பா உன் மாமனுக்கு? அவன் எழுந்து விட்டானா இல்லையா? நீ ஓடி வந்த வேகத்தை பார்த்து உன் மாமனின் மீது உனக்கு அதிக பிரியமோ என்று எண்ணினேன். இங்கே வந்து பார்த்தால் பானை செய்வதற்கு களிமண்ணை குயவர்கள் காலால் மிதித்து சீர் செய்வது போல இவன் பானை வயிற்றை காலால் மிதித்து பிசைகிறாய் என்று வேடிக்கையாகச் சொன்னான். குகனோ, யார் இந்த பன்றியின் மீது எனக்கு பிரியமா? இவன் என் மாமனும் அல்ல, இவன் மீது எனக்கு இருப்பது பாசமும் அல்ல. இவன் உயிர் பிரிந்துவிடக்கூடாது என்று அஞ்சித்தான் நான் விரைந்தோடி வந்தேன். காரணம், இவன் நாய்க்கடிப்பட்டு உயிர் துறந்து விட்டால் பிறகு நான் எப்படி எனது ஆத்திரத்தை தணித்துக் கொள்வது? இவனை உயிருடன் சிதைத்தால்தான் என் வெறி தீரும் நண்பா. அதற்காகத்தான் காப்பாற்ற ஓடி வந்தேன். என் காதலியின் மரணத்தை விட கொடுமையாக நான் உணர்வது எதை குறித்து தெரியுமா நண்பா? என் காதலியை மாய்த்தவன் என் அருகிலேயே இருந்தும் அவனை பழி தீர்க்க முடியாமல் எனது கைகளுக்கு நானே கட்டுப்பாடு விதித்திருப்பது குறித்துதான். தளபதியின் கட்டளைக்கு கட்டுப்பட்டுதான் 2 நாட்களாக என் ஆவேசத்தை நான் கட்டுப்படுத்தி வந்தேன். ஆனால் இப்படி ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கும் போது
இதை நான் பயன்படுத்திக் கொள்ளாமல் தவிர்த்தால் என் மனம் என்னையே கடிந்து கொள்ளும் நண்பா. என் சீற்றத்தை சிறிதாவது தனித்துக் கொள்ள வேண்டுமானால் குறைந்தது நான் இவனை அடிக்க வேண்டும். அதே சமயம் இவனை நான் பலமாக தாக்கி இவனுக்கு சுகவீனம் ஏற்பட்டு விட்டால் பின்பு தளபதி என்னை கோபித்துக் கொள்வார் என்பதால்தான் நான் சுற்றுமுற்றும் கவனித்துவிட்டே இவனை தாக்கினேன். நல்ல வேளையாக இவனுக்கும் பெரிதாக ஒன்றும் காயமில்லை. நான் தாக்குவது வரதனுக்கே தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான். அவன் இன்னமும் மயக்கத்தில்தான் இருக்கிறானா அல்லது தெளிந்து விட்டானா என்று உறுதி செய்வதற்காக நடிக்காதே, எழுந்திரு என்று கூறினேன். இவன் அசைவுகளின்றி படுத்திருந்ததை வைத்து இவன் மயக்கத்தில்தான் இருக்கிறான் என்பதை ஊர்ஜிதம் செய்து கொண்டேன். இத்தனை மிதித்தும் இவனுக்கு மூர்ச்சை தெளியவில்லை நண்பா. இப்போது என்ன செய்து இவனை எழுப்புவது? நீங்களே ஏதாவது செய்யுங்களேன் என்று வீரனிடம் உதவி கேட்டான். வீரனோ கேட்டவனுக்கு பதில் கூறாமல் சிறிது நகர்ந்து சென்று அங்கிருந்த தென்னை மரத்தின் மீது விறுவிறுவென ஏறினான். உச்சியை அடைந்தவன் இளநீரை வெட்டி கீழே போட்டு சென்றதை விட குறைவான நேரத்தில் கீழிறங்கி வந்தான். அதற்குள் குகன் கீழே விழுந்த இளநீரை எடுத்து கையில் வைத்திருக்க வீரன் தனது குறுங்கத்தியால் இளநீரை சீவி அதன் தண்ணீரை உள்ளங்கையில் பிடித்து வரதன் முகத்தில் அதிக விசையோடு தெளித்தான். அடுத்த கணம் மயக்கம் தெளிந்து கண்விழித்தான் வரதன். தலையில் அடிபட்டிருந்ததாலும் 2 நாட்களாக பட்டினி போடப்பட்டிருந்ததாலும் அவனுக்கு கண்கள் தெளிவாக தெரியவில்லை. காட்சி நடுவில் மட்டும் தெளிவாகவும் சுற்றிலும் மங்கலாகவும் தெரிந்தது. ஆகையால் அவனது பார்வையில் நடுவில் இருந்த வானம் மட்டுமே தெளிவாக தெரிந்தது. பக்கவாட்டில் நின்றிருந்த வீரனும் குகனும் அவன் கண்களுக்கு தெரியவில்லை. வானத்தில் இருந்த மேகக்கூட்டங்களை கண்டவன், ஐயோ, நான் இறந்து சொர்க்கத்திற்கு வந்துவிட்டேனா? மேகங்களுக்கு நடுவில் சென்று கொண்டிருக்கிறேனே. பொன்னாணயங்களை கண்ணில் கூட பார்க்காமல் இப்படி அநியாயமாக உயிரை விட்டுவிட்டேனே. 1 பொன்னா 2 பொன்னா? 1,00,000 பொன். இறைவா, எனக்கு ஏன் இந்த சோதனை? உலகில் எத்தனையோ கொடியவர்கள் இன்னும் உயிருடன் சுற்றித் திரிகிறார்கள். அவர்களையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு பாவமும் செய்யாத அப்பாவி என்னை வதைத்து விட்டாயே இறைவா. மரணிக்கும் வயதா எனக்கு? சிவகாமி சொர்ணத்தாலான ஒட்டியானம் கொடுப்பார், வளையல்கள் கொடுப்பார். ஆண்மகனாக இருந்தாலும் அதையெல்லாம் அணிந்து கொள்ளலாம் என்று ரகுநாதர் கூறினாரே. ஒட்டியானத்தை விடு, ஒரு மோதிரத்தை கூட அடையாமல் நான் இறந்து விட்டேனே என சத்தமாகவே புலம்பி கண்ணீர் வடித்தான் வரதன். குகன் வீரனுக்கு அருகில் நெருங்கி வந்து, பார்த்தாயா நண்பா இந்த பாதகனின் பேராசையை? நினைவெல்லாம் பொன்னிலேயே உள்ளது. இப்போது கூட மகளை பிரிந்து விட்டோம், மனைவியை பிரிந்து விட்டோம் என்று எண்ணி வருந்தவில்லை இவன். இவன் செய்த பாதகங்களுக்கு இவன் சொர்க்கத்திற்கு வேறு செல்வானாம். தளபதியின் ஆணை மட்டும் கிடைக்கட்டும். இவனை காலின் கீழே போட்டு மிதித்தே நரகத்திற்கு அனுப்பிவிடுகிறேன். பூமியை பிளந்து கொண்டு நேரே பாதாளலோகத்தில் போய் பொத்தன விழட்டும் இவன் என வஞ்சம் தீர்ப்பவன் போல ஆவேசத்துடன் சொல்லி வந்தான் குகன். கோபத்தில் கொந்தளித்த குகனை தட்டி கொடுத்த வீரன் அவனுக்கு மறுமொழி சொல்லாமல் தரையில் மல்லாந்து கிடந்த வரதனை தூக்கிவிட்டு, தலைவரே, இந்த சிறு வயதில் மரணத்தை பற்றி பேசலாமா நீங்கள்? நாங்கள் எல்லாம் இருக்கும்போது நீங்கள் மரணத்தை பற்றி எண்ணவே கூடாது. வாருங்கள், உங்களுக்காக சுவையான விருந்து தயாரித்து வைத்திருக்கிறோம். வந்து உண்டு பசியாருங்கள் என பாசமாக அழைத்து தரையிலிருந்து தூக்கிவிட்டவன் பின்னந்தலையில் அடி போட்டவாறே அவனை வீரர்கள் இருந்த பகுதிக்கு அழைத்துச் சென்றான். ஒவ்வொரு அடியும் விழவிழ பின்னால் திரும்பி பார்த்தவாறே சென்று கொண்டிருந்தான் வரதன். குகனும் வருணனின் வீரனும் தலையில் மண் ஒட்டியிருந்தது, தலையில் மரத்தின் காய் விழுந்தது என்று வாய்க்கு வந்த பொய்களை சொல்லியவாறே அவனை அடித்தும் அழைத்தும் சென்றனர். சிறிது நேரத்தில் உணவு தயாராக வரதனுக்கும் உணவு பரிமாறும்படி வீரர்களுக்கு கட்டளையிட்டான் வருணன். குகனோ, இந்த பாதகனுக்கு எதற்கு உணவு வழங்க வேண்டும் தளபதி? இவனுக்கு தண்ணீர் கொடுப்பது கூட பாவம். இவனுக்கு கருணை காட்டாதீர்கள் என்று வருணனிடம் வேண்டினான். அதற்கு பின்னவனோ, கருணையா? என் எதிரிகளை பொறுத்தவரையில் என் நெஞ்சில் கடுகளவும் அது தோன்றாது தம்பி. வரதனுக்கு உணவு கொடுக்கச் சொன்னதற்கு பின்னால் ஒரு காரணம் உள்ளது. இவ்வாறு இவனை தொடர்ந்து பட்டினி போட்டு வந்தால் மயக்கத்திலேயே இவன் உயிரிழந்து விடுவான். அவன் மரணம் அத்தனை சுகமாக அமைந்துவிடக்கூடாது. உணவு உண்டு திடம் பெற்று எழட்டும் இவன். பின்பு நம் ஆசை திற இவனை அடிக்கலாம். அதுவும் இன்றி இவன் மனிதனாக இருந்து சாப்பிடப் போவது இன்னும் 2 நாட்களுக்குத்தான். அதன் பின்பு மரணித்து காக்கை ரூபத்தில் வந்துதான் படையலை உண்ணப்போகிறான். ஆட்டுக்கு இலைத்தலைகளை போட்டு அதை அன்பாக பேணி வளர்ப்பது எதற்காக? நன்கு சாப்பிட்டு அது தன் உடலை வளர்த்து கொண்டால்தான் வளர்ப்பவனுக்கு கறி நிறைய கிடைக்கும். அதை போலத்தானடா தம்பி இதுவும். இவன் எலும்பும் தோளுமாக இருந்தால் இவனை அடிப்பதில் உனக்கு இன்பம் கிடைக்காது. அதுவே இவன் உடலை வளர்த்து கனமாக இருந்தால் நீ அடிக்கும் போது இவன் சதை கிழிந்து உண்டாகும் சத்தம்
உன் காதுகளுக்கு இன்பமாக இருக்கும். ஆதலால் நீயே சென்று அன்போடு பாசத்தோடு உன் மாமனுக்கு உணவு பரிமாறு என வருணன் கூற, அடுத்த கணம் குகன் ஓடிச் சென்று வரதனின் இலையில் உணவை அள்ளி வைத்ததோடு, இந்தா மாமா, நன்றாக சாப்பிடு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொறித்தால் உடம்பு எப்படி தேரும்? நிறைய சாப்பிட்டு உடலை வலுவாக வைத்துக்கொள் என்று கரிசனத்துடன் உணவூட்டினான். அந்த கரிசனம் தன்னை அக்னிக்கு இரையாக்கி கரியாக்குவதற்குதான் என்று புரிந்து கொள்ளாத வரதன், பாசக்காரன ராணி, என் மகள் உனக்குத்தான். உன்னை விட என்னை நன்றாக கவனிக்க இந்த உலகத்தில் எவருமே இல்லையடா குஹா என்று உருகினான். இப்படியாக வரதனை புகழ்ந்தும் சீண்டியுமே பொழுதை போக்கிவிட்டு போதுமான அளவு ஓய்வும் எடுத்துவிட்டு பயணத்திற்கு தயாரானது வருணனின் பரிவாரம். கிளம்பும் வேளை நெருங்க மரத்தில் பிணைக்கப்பட்டிருந்த அஸ்வதியிடம் சென்ற வருணன், காதல் தோல்வியை எண்ணி கலங்கிக் கொண்டிராமல் ஒழுங்காக காலாகாலத்தில் திருமணம் முடித்து பிள்ளைகள் பெற்றிருந்தாயெனில் இந்நேரத்திற்கு பிள்ளைக்கு உணவூட்டும் சாக்கில் நீயும் உருண்டை உருண்டையாக சோற்றை விழுங்கியிருந்திருக்கலாம். அதை விடுத்து பழி வாங்குகிறேன், பச்சரிசி வாங்குகிறேன் என்ற பெயரில் இப்போது பட்டினி கிடைக்கிறாயே பெண்ணே, உனக்கு இது தேவைதானா என அவளை சாடிவிட்டு அடுத்ததாக மாலினியிடம் சென்றான். வசியக்கட்டு செய்ய விடாமல், கண்கள் துணியால் கட்டப்பட்டு மந்திரம் ஜபிக்க விடாமல் வாயில் துணியை வைத்து அடைக்கப்பட்டிருந்தவளை நெருங்கிய வருணன் அவளது கண்கட்டை மட்டும் நீக்கிவிட்டு அப்பெண்ணின் கண்களை ஆழ உற்று நோக்கி, உன் பகைவன் பிரதாபன் அண்ணா. சக்கரவர்த்தியாவது பலதார மனம் புரிபவர். அவரை அடைய முடியாமல் போனதே என்று அஸ்வதி வருந்தியதில் கூட தவறில்லை. ஆனால் பிரதாபன் அண்ணா ஏகபத்தினி விரதர். அவர் மீது ஒருதலையாக ஆசைப்பட்டு அவர் கிடைக்காமல் போன காரணத்தால் வஞ்சனத்தோடு அலைகிறாயே, இது உனக்கே அநியாயமாக இல்லை? உன் காதலரும் உன் தோழியின் காதலரும் சேர்ந்தாற்போல் நாளை காலையில் இங்கே வருகை புரிவார்கள். அதுவரை உங்கள் காதலையும் குரோதத்தையும் தேக்கி வைத்திருங்கள் என்று மாலினியை சீண்டி வந்தான். இப்படி பேசிக் கொண்டிருந்த வருணனின் பேச்சு திடீரென நின்று போனது. வாய் திறந்து வார்த்தைகளை உதிர்க்காமல் இமைகளையும் மூடாமல் மாலினியின் கண்களையே உற்று நோக்கியபடி நின்றிருந்தான். மாலினி தன் கண்களை வருணனுடைய கண்களோடு கலக்கவிட்டு அவனை வசியம் செய்ய ஆரம்பித்தாள். இதை சிறிது தூரத்திலிருந்து கவனித்து வந்திருந்த அரவிந்தன் முன்பே மந்திர ஜாலங்களில் அவனுக்கிருந்த அனுபவத்தில் வருணனிடத்தில் நெருங்கி வந்து அவனுடைய தோளை பற்றி உலுக்கினான். எத்தனை உலுக்கியும் வருணனிடம் எந்த அசைவும் தென்படவில்லை.